சரி விடு சின்ன பொண்ணு, அழாத. இனிமே இது போல நடக்காது. என்கிட்ட இனிமே கோவப்படாம இருப்பீங்களா ஹரி? இருப்பேம்மா. உன் மேல கோவப்பட்டு நான் என்ன செய்ய போறேன்? உங்க அம்மா தான் என்னைய வெளில போச்சு சொன்னாங்க. அதை நம்பி நீங்களே என் மேல கோவப்பட்டீங்கல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, கேட்கல. என்ன இவன் நம்ம பக்கம் திரும்புறான்? ஏமா நீ ஏமா இப்படி போய் சொன்ன என்கிட்ட? நீ தானே வீட்டை விட்டு வெளியில போன அவளை துரத்தி விட்டுருக்க. என்ன ஸ்வேதா பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்க? நீயும் சேர்ந்து தானே இந்த மாதிரி சொன்ன. 2 பேரும் சேர்ந்து நாடகமா ஆடி இருக்கீங்க. அவளை ஏன் ஹரி சத்தம் போடுற? இப்ப உன் பொண்டாடி செஞ்சதெல்லாம் கரெக்ட் உனக்கு. என்ன அது வந்து என்ன அது வந்து வாயில எதுவும் கொலக்கட்டு வச்சிருக்கியா? அது வந்து இது வந்து இழுக்கிற. எதுக்கு என்கிட்ட இப்படி நாடகம் நடிச்சீங்க 2 பேரும் சேர்ந்து? சொல்லுங்க. எப்பா உன் பொண்டாட்டி பண்ண ஆதங்கத்துல நாங்க சொல்லிட்டோம். அதுக்கிட்ட ரொம்ப எங்ககிட்ட வந்து ஏறாத. 1000 தான் இருந்தாலும் அவன் உன் கூட பிறந்த தங்கச்சி. கொஞ்சம் பார்த்து பேசு. ஆமாண்ணே, உனக்கு நான் ஏதாவது கெட்டது நினைச்சிருக்கேனா இது வரைக்கும்? அப்ப என்னோட நல்லதுக்கு தான் நீ பண்ணியா? இதுல எனக்கு என்ன நல்லது சொல்லு. இவள கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து உனக்கு பிரச்சனையாதாம்ல வந்துட்டு இருந்துச்சு. நான் அப்படி சொன்னேனா? அவளை வச்சு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க இப்படி புதுசு புதுசா கதை கட்டுறீங்க? என் பிள்ளை மேல எப்படி அபாண்டமா பழி போடுறாவோ? என் பிள்ளை என்ன இங்க இருந்து எதையும் தூக்கிட்டு வந்துட்டாளா? எதையும் எடுத்து வித்துட்டாளா? என் மவளை நான் இருக்கையிலேயே என் கண்ணு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில போங்க. இன்னைக்கு இப்படி பேசுறவா நாளைக்கு என்னைய வீட்டை விட்டு அடிச்சு வரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஹரி உண்மைக்குமே மனசார நான் அப்படி சொல்லல ஹரி. 2 பேருமே வாய் வார்த்தையால தான் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்பதான் வந்தது. அதுக்கு நான் இவங்க 2 பேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தை என்னைய மன்னிச்சிடுங்க. ஸ்வேதா நீ என்னைய மன்னிச்சிடு, நான் தெரியாம சொல்லிட்டேன். போதுமாம்மா போதுமா? நீ தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. உனக்கு பிடிச்சதானே இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப என்னமோ திடீர்னு புதுசா 2 பேரும் என்ன செய்யலாம்னு பாக்குறீங்க? வாய மூடல. என்ன இப்படிலாம் எங்கள்கிட்ட வந்து ஏறிட்டு இருக்க? உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா நாங்க அலையிறோம். நீ நல்லா இருக்கணும் தானே நாங்க நினைக்கிறோம். போதும், நான் இப்பவுமே நல்லா தான் இருக்கேன். நீங்க புதுசாலாம் ஒண்ணு நீங்க என்னை நல்லாக்கி வைக்க வேண்டாம். போட் 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 போடு. சின்ன பொண்ணு லூசு வேற எப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கு? உண்மைக்கு தான் அழுறாளா இல்ல சும்மா அழுறாளா? 5 ரூபாய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொன்னா 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கா. தம்பி நடந்தது நடந்துருச்சு. இதை இத்தோட விடுங்க. இதை பெருசு பண்ண வேண்டாம். என் பொண்ணு மேலேயும் தான் தப்பு இருக்கு. அதனால இதை பெருசா எடுக்க வேண்டாம். இனிமே அவ ஒழுங்கா இருப்பா. நான் எல்லாம் சொல்லி எடுத்து தான் கூட்டு வந்திருக்கேன். அதனால இனிமே சந்தோஷமா இருங்க. இந்த சண்டையை இத்தோட விடுங்க தம்பி. சண்டை போடணும்னு எனக்கு எண்ணமே இல்லத்த. எங்க அம்மாவும் கூட சேர்ந்து பொய் சொல்லிட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதை இதோட விடுங்க, நான் இனிமே ஒழுங்கா இருப்பேன். ஸ்வேதா இனிமே நீ உன் வேலைய பாரு. தேவையில்லாம சின்ன பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல எதையாவது பண்ணிட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் சண்டை போட்டா போடட்டும் சேரட்டும், விடு. நீ அதுக்குள்ள வராத. எங்க அம்மைக்கு ஒண்ணுனா நான் தான் கேட்க வருவேன். நீயே வருவ? நீ உன் பொண்டாட்டி கேட்டு தான் பேசுவ. ஏன் அவளையே ஏம்ல அதட்டிக்கிட்டே கிடக்க? நான் அதட்டவும் இல்ல மிரட்டவும் இல்ல. சொல்றேம்மா புரிஞ்சுக்கோ. பாத்தியம்மா படிச்சு படிச்சு சொன்னேன்ல, உன் மவனுக்கு நான் இங்க வர்றதே பிடிக்கல. இவ்வளவு நாள் மைனிக்காரிக்கு தான் நான் வரது பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சேன். உன் மவனுக்கும் சேர்ந்துதான் வலிச்சிருக்கு. ஏன் மவன் இங்க வந்தா உனக்கு எங்களை வலிக்கி? ஏமா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு ஏதேதோ நினைச்சு ஏதேதோ பேசிட்டு இருக்காத. எங்களை இவ்வளவுக்குள்ள சொல்றல, உன் பொண்டாட்டியும் கொஞ்சம் அடக்கி வை. அடிக்கடி அவன் அம்மா வீட்டுக்கு போறா. எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாங்கிறதுக்கு இது என்ன பரதேச மடமா? நானும் ஒண்ணு சும்மா சும்மா எங்க அம்மா வீட்டுக்கு போல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்க போய் தான் அங்க போவேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு சின்ன பொண்ணு. என் பிள்ளை என் வீட்டுக்கு வருது. இது இவளுக்கு எங்கம்மா வலிக்கி? நான் பெத்த பிள்ளை வேற எங்க போவும்? ஏமா அவ ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லிட்டா. நீ இந்த பேச்சை இதோட விடு. மேற்கொண்டு இதை வளர்க்காத. நீ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வேண்டாம்ல. என் வயசுக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வாரேன். உன் பொண்டாட்டி இனிமே என்னைய மதிக்காம ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு வீட்டுல வேலையும் செய்யாம ஓப்பி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இதுல என் மவளை வேற அடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடந்தாளோ அதுக்கப்புறம் தெரியும் இந்த வெள்ளத்தாயினா யாருன்னு. அவ இனிமே எதிர்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசட்டும். அருப்பு கொட்டைக்கு போய் அருவாமனை வாங்கிட்டு வர மாட்டேன். பெரிய நீளமா ஒரு விளக்க மாத்த வாங்கிட்டு வருவேன். விளக்க மாத்த வாங்கிட்டு வந்து அவளை வெள்ளு வெளுப்பேன். ஏமா நீ இப்படியே பேசிட்டு இரு. இவளை நான் அவ அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறேன். நானும் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நீ மட்டும் நல்லா தனியா சொகுசா இருந்துக்கோமா அவளை வச்சுக்கிட்டு. மைனி என் பிள்ளை ஒன்றும் அப்படி ஆவாதவ கிடையாது. உங்கள்கிட்ட வந்து திட்டு வாங்குறதுக்கும் ஏச்சி பேச்சு வாங்குறதுக்கும் அடி வாங்கி சாவுறதுக்கும் ஒன்றும் உங்க மவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல. கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவோதான். இப்படிப்பட்ட மாமியார் எப்படி இவ சமாளிக்கா? அவன் நாத்தனார் காரியம் வாரில் எடுத்து அடிச்சது சரிதான். உங்க மவளை அடிக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி துடிக்குது அதே மாதிரி தானே என் மவளை அடிக்கும் போது எனக்கு துடிச்சிருக்கும். அதுக்குன்னு இவளை வந்து நான் அடிக்கவா போறேன்? நீங்களும் என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த அத்தை கிளவி இருக்கட்டும். இது பேச தெரியாம பேசிட்டு எங்க அம்மாவை சொல்லுதோ. சின்ன பொண்ணு கூல் டவுன் பொறுமை. நானும் எம்பிட்டு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது. வச்சுக்கிறேன். இனிமே இங்கே தானே இருக்க போறேன். சேர்த்து மாத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தான் என் மவளை மன்னிப்பு கேளடின்னு கூட்டு வந்தேன். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? உங்க மக அடிச்சது இல்லைன்னு ஆயிருமா? அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? என் மவளை 2 அடி அடிக்க போறியா? போ அடிச்சுக்கோ.
உன் ஆசை தீர அடிச்சுக்கோ. அட தாய் கிழவி, நீ அடிக்க முடியலன்னு வரவோ போறவளெல்லாம் விட்டு அடிக்க சொல்றியோ? சண்டையை தீபாவும் பார்த்தா WWE பாக்ஸிங்ல வைக்க போறாவோ? எத்தே வருத்தப்படாதீங்க. எங்க அம்மா பேச தெரியாம பேசுறா. உங்க மகளை நான் நல்லா வச்சுக்குவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத அத்தை? உங்களை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. தெரிஞ்சுமே நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? எல்லாம் விடுங்க, சரியாயிரும், நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த பொண்ணு வீட்டு சைடே சாஞ்சிட்டான். இனிமே இந்த இடத்துல நாம இருக்கவே கூடாது. கூட்டத்துல இருக்க கருப்பாடு ஓடிட்டு இனிமே எல்லாமே சுபமே. இவளாலதான் முக்காவாசி வேணையும் போகட்டும். இங்க பாருங்க சம்மந்தி. சொல்லுங்க மைனி. இதோட நான் அப்படியே விட்டுடுறேன், நீங்களும் விட்டுருங்க. போட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமகாரிலாம் கிடையாது. உங்க மாவக்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்க. அவ தான் எங்களை வச்சு செய்யறா. நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்னமோ அவளை போட்டு கொடுமை பண்ணி நான் வச்சு செய்யறேன்னு. உங்க மவ தான் என்னை இருக்க விடாம ஆக்குறா. அது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் அவளுக்கு அறிவில்லை மைனி. போ சரியாயிருவா. கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. சரி கழுத போட்டு பொறுத்துக்கிறேன். அவ பண்ணதுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு என்ன மன்னிப்பு, இதோட விடுங்க. அம்புஜம் என்ன லட்சுமி, அவ மாமியார கொஞ்சம் நல்ல பொம்பளையா தான் தெரியுது. அவன் நாத்தனார் கறி தான் கூட இருந்து எதையோ குட்டையை குழப்பறான்னு நினைக்கேன். ஆமா லட்சுமி, எனக்கு அப்படிதான் படுது. இவ்வளவு நேரம் அவன் மவ இருந்தா அதனால வெட்டி வீராப்பா பேசிட்டு இருந்தாவோ. இப்ப அவன் மவ போனதுக்கு அப்புறம் அவன் நல்ல ஒழுங்கா நல்ல முறையா பேசுறவ பத்தியா? சின்ன பொண்ணு இனிமே அவன் நாத்தனார் கறிக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஆமா, எப்படி எங்க வெடி வைப்பான்னு தெரியாது. சரி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா சரிதான். சரி இதோட விடுங்க, நம்ம மேற்கொண்டு பிரச்சனையே ஆக்க வேண்டாம். எல்லாரும் உட்காருங்கம்மா. வந்ததுல இருந்து நின்னுக்கிட்டே இருக்கீங்க, நானும் கவனிக்கவும் இல்ல. ஒரு டீ கீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் சித்தி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க சம்மந்தி, விடுங்க, இந்த பிரச்சனையத்தோட விடுங்க. எல்லாருக்கும் சமைக்க இருந்து சாப்பிட்டு எடுத்து போவாங்க. இருங்க, கூட வந்த பிள்ளைகளெல்லாம் உட்கார சொல்லுமா. நின்னுக்கிட்டே இருக்காவோ. டீ போட்டு எடுத்து வரேன், எல்லாருக்கும் கூடு. மைனி, நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இவ்வளவு நேரம் என் தலையில ஏதோ இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு மைனி. எல்லாம் உங்க மாவ பண்ற பிரச்சனை தான். அவளுக்கு எல்லாமே நான் சொல்லி எடுத்துதான் மைனி கூட்டு வந்திருக்கேன். இனிமே அவ தங்கமா இருப்பா. சின்ன பொண்ணு, நீ இனிமே தங்கமா இருக்கிறதும் தகரமா ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. நல்லா சொன்னப்போ உன் ஃப்ரெண்டுக்கு 2 புத்திமதி எடுத்து சொல்லி கொடுத்துட்டு போமா. நான் சொல்லி கொடுத்தேன் சின்ன பொண்ணு மாமியாரே. யாருக்கனே எல்லா அட்வைஸ் மாதிரியும் பொழிஞ்சுதான் அவளை கூட்டு வந்திருக்கோம். இனிமே அந்த பிள்ளை கன் மாதிரி இருப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, கண்ணு மாதிரி தான் இருக்கா. எங்களை சுட்டு தள்ளாம விட்டா சரிதான். கோவப்படாதீங்க சின்ன பொண்ணு மாமியாரே. அந்த நாய்கிட்ட எல்லாம் கோவப்பட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இனிமே அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. அவ கொஞ்சம் அரமெண்டல் தான். அவகிட்ட எல்லாம் கோவப்பட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அதனால கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கோங்க. பாவம், உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. எவ்வளவு பிரஷரை தான் மண்டையில ஏத்திக்கிடுவீங்க. அவ ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளா இல்ல திட்டி வயிறாளான்னு தெரியல. என் மருமவ கூட சேர்ந்தது எல்லாம் இப்படிதான் இருக்குது போல. என்ன மாமியாரே, புரிஞ்சுதா? என்னத்தையோம்மா. சரி, நின்னுக்கிட்டே இருக்காதீங்க, இருங்க, ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். ஏம்மா, இவ்வளவு தூரம் காலையிலேயே அங்கிருந்து வந்திருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வச்சீங்களா? சோறு பங்கி கொஞ்சோட சிக்கன் கிரேவி வச்சேன். ஆளுக்கு 2 கரண்டி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்களேன். அதெல்லாம் வேணாங்க்கா, நாங்க வரையிலேயே சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டுல மதியானத்துக்கு செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம். சிக்கன் கிரேவியா? அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இனி வீட்டுக்கு போறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். இவ்வளவு நம்பினா பட்னியா போட்டு கொன்று வாழுவோம். நம்ம வீட்டுல வச்சிருக்க புளிக்குழம்பு என்னத்தை வாயில வைக்க ஆகாது. இங்கேயே தின்னுட்டு போயிருவோம். அது சின்ன பொண்ணு மாமியாரே, இவ்வளவு தூரம் பெரிய மனசு கெஞ்சி கேட்கீங்க. அதனால கொஞ்சோடி சோறு போட்டு சிக்கன் குழம்பு வச்சு கொண்டு வாங்க, சாப்பிட்டு போயிடுறோம். கீதா, நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கோம். இவ்வளவு பேருக்கு யார் பொங்கி வச்சிருக்கா? அவங்க நம்ம வரதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாவோ. கொஞ்சோடி சோறு பொங்கி வச்சிருப்பாவோ. அதனால இங்கெல்லாம் ஒண்ணு சாப்பிட வேண்டாம், சும்மா இரி. போற வழியில நம்ம ஏதாவது பாத்துக்குவோம், சரியாம்மா? ஆமா கீதா, போற வழியில ஆளுக்கு ஒரு லெமன் சாதமோ புளி சாதமோ வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இங்க சாப்பிடறதுக்கு வெக்கமா இருக்கு. வேண்டாம் கீதா, வேணான்னு சொல்லு. இவங்க வேற, இவங்க 2 பேருக்கும் பசிக்கலன்னா பேசாட்டி இருக்க வேண்டியதானே? கீரை வாமா, அடுக்கலுக்கு சாப்பாடு எடுத்து தரேன், சாப்பிடு. வேணாம் சின்ன பொண்ணு மாமியாரே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க இவ்வளவு தூரம் மனசு மாறினதே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. வயிறு நிறைஞ்சாப்ல இருக்கு. சாப்பிடணும்னு கேட்டுட்டு வேண்டாமா. அவர் 2 பேரும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாவளோ? ஏன் முன்ன பின்ன நம்ம வீட்டுல சாப்பிட்டது இல்லையா நீ? ஐயா சித்தி, அப்படி இல்ல. நீங்க உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சிருப்பீங்க. எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? ஏன் அம்புஜம், இது என்ன கஷ்டம்? சோறு இல்லைன்னா என் மாவன் ஏதோ ஆர்டர் போட்டு வாங்கி தருவான். வாங்கம்மா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போவாங்க. மைனி, அதெல்லாம் வேணாம். என்ன வேணான்னுக்கிட்டு? கூட கொஞ்ச நேரம் உங்க மாவ கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. இருங்க, வாங்க எல்லாரும் அங்க வந்து உட்காருங்க. ஏடி, உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாங்க சொல்லலையாம்ல. நான் ஃபோன் பண்ணாலே நீங்க எடுக்க மாட்டீங்க. மீறி எடுத்தாலும் நேற்று எப்படி பேசுனீங்க? ஏதாவது ஒன்று வாயை திறந்து சொல்ல விட்டீங்களா? எப்பவுமே நான் உன் கூட தாண்டி இருப்பேன். சண்டை போட்டாலும் நான் பேசாம இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து சமாதானம் ஆகி பேசிடுவேன். நீ அதுக்கு போட்டு ரொம்ப ஓரி பண்ணாத, ஓகேவா? அட போங்க ஹரி, வீட்டில் இருந்து ஒரே 4 நாள் அழுகுதான். அச்சச்சோ, அழுது அழுது என் செல்லத்துக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. சாரிடி. பரவாயில்ல. வா, நீ எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டே இருப்ப, உட்காரு.
உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருமா? நேற்று என்கிட்ட பேசுனது எனக்கு தாங்கவே முடியல தெரியுமா? நான் என்ன தாண்டி செய்வேன்? ஒன்ட்டையும் எவ்வளோ வாட்டி சொல்றது, ஒன்று பண்ணாதனா நீ அதை தான் பண்ற. எனக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பாயிண்ட் பாயிண்டா எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்க. நான் என்ன தாண்டி செய்யறது? இனிமே நான் எது பண்ணாலும் கோவத்தை கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு, இப்போதான் நான் திருந்திட்டேன் வச்சிட்டேன். இனிமே எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயும் ஏன்டி இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஐயோ ஆமா சொன்னேன்ல, மறந்துட்டேன், சாரி. எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூஞ்சி கியூட்டா வச்சுக்கோடி. கியூட்டாவா இருக்கு. ஆமா, இப்படிலாம் இருந்தா உங்ககிட்ட எப்படி சண்டை போட மனசு வரும்? சண்டை போட மனசு வராம தான் நீங்க அப்படி பேசுனீங்களாக்கும். என்னைய சனியேன்னு சொல்லி திட்டினீங்க. அதெல்லாம் நினைச்சா இன்னும் எனக்கு அழுகையா தான் வருது. சரி அதெல்லாம் விடு. எங்க அம்மா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி ஒரு பக்கம் எனக்கு தலைலாம் வெடிச்சிருச்சு. ஏதோ கோபத்துல திட்டிட்டேன். ஆனா நேர்ல உன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் பேச எனக்கு தோணுமா சின்ன பொண்ணு? போங்க. பாருடா வைக்கத்த, இங்க பாரு, திரும்பு. இங்க பாரு சின்ன பொண்ணு, எனக்கு என்னதான் வெறுப்பு வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னோட விருப்பமான தேடல் நீ மட்டும்தான்டி. அதனால நமக்குள்ள சின்ன சின்ன ஃபைட் வந்தாலும் அதுவா சரியாயிரும். நீ ஃபீல் பண்ணாத. சரிங்க ஹரி, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் எப்பவுமே இருந்துடாதீங்க. சரிங்க மேடம். சமையல் பண்ணியே நம்ம மாமாவை காலி பண்ணிடுவா போல. பூ. ஆ எம்மா து 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 சக்தி, எப்படா வந்த? நீ தானா? பயந்தே போயிட்டேன். ஓய் குண்டு, எப்படி இருக்க? எரும மாடு, ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. ஒரு வார்த்தை சொன்னியாடா நான் வர போறேன்னு? சொல்லாம வந்தாதானே உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அம்மா எப்ப வந்த நீ? அம்மாவும் எதுவுமே சொல்லல. நேத்து மார்னிங் தாண்டி வந்தேன். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் கிளம்பி உன்னைய பார்க்க வந்திருக்கேன். ஓ சார், நேத்தே வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு தான் அக்காவோட ஞாபகம் வருது, அப்படிதானே? இல்லடி, வந்த டயர்ட்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். பாத்துக்கிறேன். இப்பவும் ஒன்னும் உன்னையெல்லாம் பார்க்க வரல. எங்க என்னோட குட்டிமாவ? இப்ப வந்து கேளு. ஓ மருமக ஸ்கூலுக்கு போயிட்டா. அச்சச்சோ, ஸ்கூலுக்கு போயிட்டாளா? அப்ப ஈவினிங் வரைக்கும் என் குட்டிமாவை பார்க்காம இருப்பேனா? இப்ப வந்து சொல்லுடா. நீ வாரேன்னு சொல்லியிருந்தா லீவ் போட்டு இருந்திருப்பா. சோ சேட். அப்ப இந்த அக்காவெல்லாம் உனக்கு தேடல. இந்த மூஞ்ச பக்கவாட்டி ஃபாரின்ல இருந்து அவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். இததான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. போர் அடிச்சு போச்சு. செல்லாது போ. எரும மாடு. ஆமா, மாமா ஆபீஸ் போயிட்டாரா? அவரும் போயிட்டாரு. நல்ல ஜாலியா தான் இருக்க போல. ஆமா அப்படியே ஜாலியா இருக்காங்க. பாப்பாக்கு டிஃபன் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, உங்க மாமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவரையும் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் நான் துணி துவைக்க வேண்டியது இருக்கு, பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது. இந்த துணியை எடுத்து மடிச்சு வச்சு வீடெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் பாப்பா வந்துருவா. அவ வந்து 1 ஹவர்ல உங்க மாமாவும் வந்துருவாரு. நெக்ஸ்ட் நைட் ரொட்டீன் பண்ண வேண்டியதான். அப்பா போதும்டி, டயர்டா இருக்கு. கேட்குற உனக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுதுன்னா இவ்வளோ விஷயம் பண்ற எனக்கு எப்படி இருக்கும்? பொசுக்குன்னு நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்ட. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருடி. சரி இருடா, காஃபி போடுறேன். ஐயோ உன் காஃபியா? எனக்கு வேணாம். இப்படியே பேசி என்கிட்ட அடி வைங்கிறாத. சீரியஸா வேணாண்டி. வார வழியிலேயே டீ கடையில காரை நிறுத்தி குடிச்சிட்டு தான் வரேன். எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தேன்னு வையேன், என் வீட்டுக்கு வந்துடாத. அப்ப மதிய சாப்பாடு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். சரிடி, கோவப்படாத, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நல்லா சொல்லுவேன். ஆமா அம்மா எப்படி இருக்கா? அவளையும் கூட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டேன். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு நாள் வரணும்னு தான் சொன்னாங்க. அம்மா உனக்கு இந்த 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்காடா. நம்ம மாமாவோட பொண்ணு இருக்கால திருக்காணி, அவளை தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சலி, நீ தான் எப்படியாவது அம்மா கிட்ட பேசணும். எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்ல. என்ன சக்தி, விருப்பம் இல்லைன்னு சொல்ற? அப்ப நீயே பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா? ஆமா, பொண்ணுக்கு ஒண்ணுதான் குறைச்சல். நானே ஃபாரின்ல இத்தனை வருஷம் இருந்துட்டு வந்திருக்கேன். என்னையே போய் பொண்ணு பார்த்து வச்சிருக்கியான்னு கேக்குற? நீ வேற ஏண்டி? இல்லடா, இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றியே, அதுக்கு தான் கேட்டேன். திருக்காணி உன் மேல உசிரியே வச்சிருக்கான்னு சொன்னாங்க அம்மா. அம்மா சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. எப்படியாச்சும் அம்மா மனசை நீ தான் மாத்தணும் அஞ்சலி. ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணு. அம்மா கிட்டலாம் பேச முடியுமா? அம்மா என்னன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு நிற்கும். அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இப்பவே எதனாலும் சொல்லிரு. உன்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீயே பார்த்துக்குவ. நல்லா இருக்குடா கதை. உன் தலையில இருக்க பிரச்சனையை தூக்கி இப்போ என் தலையில இறக்கி வச்சிட்ட. நான் என்ன பண்றது? பின்ன அக்கானு எதுக்கு இருக்கிறியா? பேசு. உனக்கு என்ன பேசவா சொல்லி தரணும்? மாமா கிட்டலாம் என்ன வாய் பேசுற? அம்மா கிட்டயும் பேசு. மாமா வேற அம்மா வேற சக்தி. மாமா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, ஆனா அம்மா அப்படி இல்லை. நான் என்ன சொன்னாலுமே காதுல வாங்கி போட்டுக்க மாட்டா.
எனக்கு தெரியாதுப்பா. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அம்மா இன்னும் 2 நாள் கழிச்சு பொண்ணு பார்க்க போகணும்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீ தான் ஸ்டாப் பண்ணணும். 2 நாள்லையா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. ஆமா, 2 டேஸ்ல ஏதோ நல்ல நாள் இருக்கான், அதனால போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். நீ தானே அம்மா கிட்ட சொன்ன ஊருக்கு வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சொன்னேன் தான், ஆனா இப்படி உடனே கல்யாணம் பண்றது சரியா படல. ஓ சார், அப்போ என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணை பார்த்து பேசி பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பழகி அவகிட்ட சின்ன சின்ன சண்டைகள் போட்டு மயங்கி கிறங்கி அவ பின்னாடியே ஆளன்னு அலையணும். அந்த பொண்ணு இல்லைன்னா உலகமே இல்லைன்னு தோணணும். அவ மட்டும்தான் எனக்கானவன் தோணணும். நான் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். அப்போ பொண்ணுக்குன்னு எதுவும் நீயே பார்த்து வச்சிருக்கியா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இல்லடி, ஒன்றும் பார்க்கல. மேரேஜ் பண்ணா இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்றேன். இதெல்லாம் விட்டுட்டு அம்மா என்னமோ மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுது. இவ்வளோ கனவுகளை எனக்குள்ள வச்சுட்டு சட்டு புட்டுன்னு எடுத்தோம் கவுத்தோம்னு கல்யாணம்ங்கிற கமிட்மெண்ட்குள்ள என்னால போக முடியாதுல. அதான் சொல்றேன் அஞ்சலி, எதுனாலும் நீயே பாத்துக்கோ. சரி, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போய் லவ் பண்ணி அவளை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற. அதை நம்ம திருக்காணிக்கிட்டே சொல்லிடலாமேடா. அட மெண்டல், இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உன் மண்டைக்கு ஏறலையா? திருக்காணி மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் வரல. நீ அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால இப்படி சொல்ற. எனக்கு என்னவோ அவளை நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு மனசு மாறுமோன்னு தோணுது. எனக்கு மனசெல்லாம் மாறாது, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரிடா, அம்மாட்ட இப்பவே சொன்னா அவ கோவப்படுவா. எதுக்கும் நீ வந்து பாரேன். நம்ம மாமாவையும் பார்த்த மாதிரி இருக்கும், பொண்ணையும் பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா நானே ஸ்ட்ரைட்டா அம்மாட்ட சொல்லிடுறேன்டா. நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொல்றது எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அஞ்சலி. பாவம், அவளை நேரில் போய் பார்த்து அவளை ஃபீல் பண்ண வச்சு கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ தூரமாக நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. தேவையில்லாமல் அந்த பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்துடக்கூடாது. பார்த்தியா? நம்ம மாமா வீட்டுக்கு தானடா போகிறோம், நம்ம திருக்காணி தானே, பேசிக்கலாம். நீ நேரில் வந்து பாருடா, அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. இவ்வளோ தூரம் அக்கா சொல்கிறேன், கேட்க மாட்டியா? நான் உனக்காக பேசுகிறேன்னு தானே சொல்கிறேன். அதனால நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. நேரில் வா, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா சொல்லிடலாம். சரி அஞ்சலி, நீ ஏதோ சொல்ற, ஓகே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.